வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதோ ரீசனுக்காக வந்துட்டு நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறத I feel like passing out. I feel like passing outனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ வந்துட்டு எங்கேயாவது ஒரு டூர் போயிட்டு வந்திருக்காங்க இல்லை எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, டூர்லாம் எப்படி போச்சு, பயணம்லாம் எப்படி இருந்தது அப்படின்லாம். இந்த பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத how was the journey, how was the journeyன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நார்மலாக கேட்போம் இல்லையா, உன் சொந்த ஊர் எது, நீ இந்த ஊரில் எவ்வளோ நாள் இருக்க அப்படின்லாம். இந்த உன் சொந்த ஊர் எது அப்படிங்கிறத விச் இஸ் யுவர் ஹோம் டவுன், விச் இஸ் யுவர் ஹோம் டவுன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ், விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் டீ காஃபி குடிக்கிறவங்க வந்துட்டு அதை அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம போய்ட்டு ஏதாவது டீ காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சொல்லுவாங்க இல்லையா, இல்லை நான் காஃபி குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்லாம். இந்த நான் காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறத ஐ கேவ் அப் ட்ரிங்கிங் காஃபி, ஐ கேவ் அப் ட்ரிங்கிங் காஃபின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சும்மா பேசிகிட்டு இருக்கிறப்ப கேட்போம் இல்லையா, உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா, எனக்குலாம் நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு. இந்த எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படிங்கிறத ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்விம், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்விம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு சாக்லேட்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ், ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒரு ஷாப்பிங் போகணும் இல்லை ஏதாவது ஒர்க் சம்மந்தமாக வெளில போகணும் இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு வீட்லேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கேட்போம் இல்லையா, நாங்கள் போகணும் என் கூட துணைக்கு வர முடியுமா அப்படின்லாம். இந்த என் கூட துணைக்கு வர முடியுமா அப்படிங்கிறத கேன் யூ அக்கம்பனி மீ, கேன் யூ அக்கம்பனி மீன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், அது ரொம்ப நாள் ஆகியும் இன்னும் சரியாகலை அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, அவனுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்படின்லாம். இந்த அவனுக்கு இன்னும் உடம்பு சரியாகலை அப்படிங்கிறத ஹி ஹாஸ் நாட் ரெக்கவர்ட் yet, ஹி ஹாஸ் நாட் ரெக்கவர்ட் yetன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்டில் பசங்களோ இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்துட்டு யாராவது மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுக்காக வந்துட்டு அவங்க சாரி கேட்குறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், அடுத்த தடவை நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்லாம். இந்த அடுத்த தடவை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஐ won't forgive you next time, ஐ won't forgive you next timeன்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் யாராச்சும் சவுண்டு போட்டுட்ருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, அவனை அமைதியாக இருக்க சொல்ல நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு, அவங்க வந்துட்டு ரொம்ப கத்துறாங்க அப்படின்னா அப்போ கூட சொல்லுவோம் இல்லையா, அவனை அமைதியாக இருக்க சொல்லு, தேவையில்லாமல் அவன் கத்திட்டு இருக்கான் அப்படின்லாம். இந்த அவனை அமைதியாக இருக்க சொல்லு அப்படிங்கிறத ஆஸ்க் him to keep quiet, ஆஸ்க் him to keep quietன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.